சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறையாவது இந்த 5 பொருட்கள் வாங்கி கொடுங்கள். உங்கள் தலைவிதியே மாறும். அது என்ன பொருட்கள், ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடியது வெல்லம் மட்டும்தான். வெல்லம் வாங்கி குடுக்கறதுனால நம்ம வீட்ல இனிமையான நிகழ்வுகள் நடக்கும். அதுவும் மொத நாளே நம்ம வெல்லம் வாங்கி வீட்ல வச்சிருந்து அத எடுத்துட்டு போய் குடுக்கணும். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அது அல்லாது இந்த 5 பொருட்கள் ஒரு தடவையாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு உள்ளன்போட வாங்கி கொடுக்கும்போது, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வ கோவிலுக்கு அன்னதானத்திற்கு தேவையான அரிசி வகைகள். என்னங்க அவ்ளோ அரிசிகள்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியாது. உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு 5 கிலோ, 10 கிலோ உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு மட்டும் அரிசிகள் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. நம்ம குலதெய்வ கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்ம தலைமுறையினருக்கே அன்னத்திற்கு பஞ்சம் வரவே வராது. 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் மற்றும் குங்குமம், விபூதி. ஒரு குலதெய்வ கோவில்ல இந்த 3 பொருட்களும் நிறைவாக இருக்க வேண்டும். பெண் தெய்வ கோவில் அப்படின்னா, கண்டிப்பா அந்த கோவில்ல மஞ்சள், குங்குமம் நிறைவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வம் அப்படின்னா, விபூதியும், சந்தனமும் அந்த கோவிலில் நிறைவாக இருக்க வேண்டும். அதில குறையே இருக்கவே கூடாது. ஏன்னா, நம்ம வருடாந்திர பூஜைக்கா இருக்கட்டும், இல்ல எப்பயாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போம்போது, நம்ம பங்காளிகள் நாமே எல்லாருமே நம்ம அதிகமா எடுத்துட்டு வர்றது அந்த விபூதி, குங்குமம் தான். அது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் நிறைந்த பொருளாக கருதப்படுகின்றது. அந்த பொருள் எப்போதுமே குலதெய்வ கோவில்ல நிறைவாக இருக்க வேண்டும். 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவில்ல எப்போதும் விளக்கு எரிவதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்க வேண்டும். ஒரு சில குலதெய்வ கோவில் பார்த்தீங்கன்னா, வெட்ட வெளியில தனியா இருப்பாங்க. அவங்களுக்கு வருடாந்திர பூஜை அல்லது மாசத்துல ஒரு நாள் மட்டுமே பூஜைகள் நடக்கும். அந்த தெய்வத்தை வணங்குற குலமக்கள் அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. குலதெய்வம் தினமும் அன்றாடம் பூஜைகள், அன்றாடம் நெய்வேத்தியங்களோட குலதெய்வம் சந்தோஷமாக இருந்தா தான், அந்த குலதெய்வத்தை வணங்குற குலமக்களாகிய நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால குலதெய்வ கோவில் ஒருபோதும் இருட்டடைஞ்சு இருக்கக்கூடாது. அதற்கெல்லாம் இப்ப நெறைய ஒரு கூண்டு மாரி அமைச்சு, அதுக்குள்ள விளக்கு எப்போதும் ஒரு விளக்கு ஏத்துறது, இதெல்லாம் நீங்க அந்த குலமக்களாகிய நீங்க அந்த குலதெய்வத்திற்கு செய்து குடுங்க. குலதெய்வ கோவில் எப்போதும் இருட்டடைஞ்சு இருக்கக்கூடாது. குலதெய்வ கோவில் எப்போதும் வெளிச்சமாக இருக்கின்றதோ, அதேபோல நம்ம வாழ்க்கையும் எப்போதும் வெளிச்சமாக இருக்கும். 4வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவில்ல வெளியில தேவையான பொருட்கள். அதாவது நெறைய கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, வேலி அமைக்கிறது போறோம், பைப்பு வைக்க போறோம். குடி தண்ணி வந்த மக்களுக்கு தண்ணிக்காக பைப்பு அமைக்கலான்னு இருக்கோம். ஆனா, அதற்கான வசதிகள் இல்ல அப்படின்னாங்கன்னா, உங்களால முடிஞ்சா அத செய்யுங்க. இல்ல முடியலையா, நெறைய பங்காளிகள் சேர்ந்து, இல்ல எல்லாத்துட்டயும் பணம் வசூல் செய்து, இந்த ஒரு விஷயங்கள உங்களால முடிந்த அளவுக்கு செய்து குடுங்க. குலதெய்வ கோவில்ல நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். 5வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்திற்கு நீங்க எப்பல்லாம் போறீங்களோ, அப்ப குலதெய்வத்திற்கு தேவையான ஆடைகளை வாங்கி செல்ல வேண்டும். குலதெய்வம் ரொம்பவே சந்தோஷப்படும். என் பிள்ளை எனக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி. பெண் தெய்வம் அப்படிங்கிறப்ப புடவை எடுத்துட்டு போங்க. ஆண் தெய்வம் அப்படிங்கிறப்ப தலப்பாக்கட்டிக்கு துண்டு, வேஷ்டி இது போன்ற பொருட்கள் நம்ம மனம் உகந்து, நம்ம ஆசையா அந்த தெய்வத்திற்கு வாங்கி கொடுக்கும்போது, கண்டிப்பா அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து நம்ம தலையெழுத்தே மாறும். நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். குலதெய்வத்திற்கு எப்போதுமே நம்ம 1 மடங்கு செஞ்சோம் அப்படின்னா, அந்த தெய்வம் நமக்கு 10 மடங்கு திருப்பி செய்யும். இது அனைத்துமே சின்ன சின்ன எளிய விஷயங்கள் தான். நீங்க மனசு வச்சீங்கன்னா, கண்டிப்பா இது அனைத்தையுமே உங்களால செய்ய முடியும். ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இது அனைத்தையுமே செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியும், சந்தோஷமும் அந்த எல்லையிலே கிடைப்பதையும் உணர முடியும். அந்த தெய்வம் மகிழ்ச்சி அடைந்ததையும் உங்களால உணர முடியும். உங்க வாழ்க்கையும் அதற்கு பிறகு சந்தோஷமாக மாறுவதையும் உங்களால உணர முடியும். உங்களுக்கு குலதெய்வம் பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி, ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. என்னங்க எப்ப பார்த்தாலும் குலதெய்வம் நமக, குலதெய்வம் நமகன்னு கமெண்ட் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தை நான் வணங்குகிறேன். இப்படி யார் ஒருவர் சொல்கிறார்களோ, அந்த நிமிடமே அந்த குலதெய்வத்தை வணங்குன பலன் கிடைக்கும்.
அதனால தான் இந்த கமெண்ட்ஸ நம்ம அடிக்கடி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிகின்றது. இத நீங்க பார்க்கும்போதும், படிக்கும்போதும் உங்க குலதெய்வத்தை நீங்க வணங்குறீங்க. அதனால மறக்காம ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.